வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். ரஃபேல் விமான ஒப்பந்த வழக்கில் புதிய ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ரஃபேல் குறித்த உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை காங்கிரஸ் திரித்துக் கூறுவது நீதிமன்ற அவமதிப்பு. நிர்மலா சீதாராமன். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதியை நோக்கிய முதல் படி. காங்கிரஸ் கருத்து. தொன்னூற்றோரு தொகுதிகளில் நாளை மக்களவைத் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு. ஏற்பாடுகள் தயார். தேச துரோக சட்டத்தை காங்கிரஸ் விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளது தீவிரவாதிகளுக்கு ஆதரவான செயல். பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் வேட்புமனு தாக்கல். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும். மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட். மும்பை அணி டாஸ் வென்று பஞ்சாபுக்கு எதிராக பந்து வீச்சு. விரிவான செய்திகள். ரஃபேல் விமான ஒப்பந்த வழக்கில் புதிய ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிரான்சுடன் இந்தியா மேற்கொண்ட ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை எதிர்த்து பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனுக்களை விசாரிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று தீர்ப்பளித்து அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் எஸ்.கே. கவுல், கே.எம். ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே. வேணுகோபால், பிரான்சுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்த ஆவணங்களை கையாளும் உரிமை மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளது என்றும் அதனை தகுந்த அமைச்சகத்தின் அனுமதியின்றி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது என்றும் வாதிட்டார். தகவல் அறியும் உரிமை சட்டமும் இதனை உறுதி செய்வதாக கூறிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான ஆவணங்களை ஆதாரமாக யாரும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது என்றார். எல்லாவற்றையும் விட நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என அவர் வாதாடினார். மனுதாரர்களில் ஒருவரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், இந்த ஆவணங்கள் ஏற்கனவே பொதுவெளியில் வெளியிடப்பட்டு விட்டன என்றும் புலனாய்வு அமைப்புகளின் ஆவணங்களை தவிர வேறு எதுவும் தனித்தன்மை வாய்ந்தவை இல்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டம் கூறுவதாக வாதத்தை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதிய ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் அனைத்துவித ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெறும் என்று கூறினார்கள். ரஃபேல் குறித்த உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திரித்துக் கூறுகிறார் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஃபேல் வழக்கில் ஆவணங்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி என கூறினார். இதை திரித்து கருத்து தெரிவிப்பது நீதிமன்ற அவமதிப்பானது என அவர் தெரிவித்தார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான குறிப்பிட்ட சில ஆவணங்கள் மட்டும் திருடப்பட்டிருப்பதாகவும் அதில் சில ஆவணங்கள் சட்டவிரோதமான முறையில் சமூக ஊடகங்களில் வெளியானதாகவும் அவர் தெரிவித்தார். ரஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று அளித்துள்ள தீர்ப்பு நீதியை நோக்கிய முதல் படி என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா, ரஃபேல் ஒப்பந்தத்தின் ஊழல் படிமங்கள் வெளிவரத் தொடங்கியிருப்பதாக கூறினார். பிரதமர் நீண்ட நாளைக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களை மறைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஊழல் நடக்கவில்லை என்று கூறியிருப்பதாக தனக்குத்தானே பிரதமர் மோடி கூறி வந்ததாகவும் அந்த உண்மைக்கு மாறான பிரகடனத்தை உச்சநீதிமன்றம் இன்று தகர்த்துவிட்டது என்றும் ரந்தீப் சுர்ஜேவாலா தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி காவல்துறை தனது விசாரணை தொடர்பான ரகசிய அறிக்கையை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது.
பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையிலும் புகார் அளித்த பெண்ணின் சகோதரருக்கு மிரட்டல் விடுத்ததாக அளித்த புகாரின் அடிப்படையிலும் பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகள் சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு கடந்த மாதம் 13ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இதையடுத்து சிபிஐ நடத்தும் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரி பொதுநல மனு ஒன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கு இன்று மீண்டும் தலைமை நீதிபதி வி.கே. தஹில் ரமானி, எம். துரைசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி சார்பில் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்த ரகசிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இனி வருவது தேர்தல் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதல் கட்டமாக 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, தெலுங்கானா மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, மணிப்பூர், ஒடிஷா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது. ஒடிஷா சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் 28 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இத்தொகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தியுள்ளனர். பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. மக்களவைக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது. நாடு முழுவதும் 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ளடங்கிய 51 தொகுதிகளில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு இம்மாதம் 18ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 20ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கு 22ஆம் தேதி கடைசி நாளாகும். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 71 தொகுதிகளில் 4ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். உத்தரப்பிரதேசத்தில் 253 வேட்புமனுக்களும், மத்திய பிரதேசத்தில் 180 வேட்புமனுக்களும், ராஜஸ்தானில் 172 வேட்புமனுக்களும், மகாராஷ்டிராவில் 452 வேட்புமனுக்களும், பீகாரில் 106 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் PM நரேந்திர மோடி என்ற திரைப்படத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் திரைப்படத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. அதே சமயம் இதுகுறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இதனையடுத்து தணிக்கை வாரியம் திரைப்படத்துக்கு சான்றிதழ் வழங்கியது. நாளை இத்திரைப்படம் வெளியாகவிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கு தடை விதித்துள்ளது. தேர்தல் முடியும் வரை எந்த வாழ்க்கை வரலாறு தொடர்பான படத்தையும் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் நேரத்தில் இத்திரைப்படம் வெளியிடப்பட்டால் அது வாக்காளர்களின் மனநிலையில் மாற்றத்தை உண்டாக்கும் என்று ஆணையம் கூறியுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேச துரோக சட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். இன்று குஜராத் மாநிலம் சோனாகத்தில் பிஜேபி சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தான் கோரிக்கையை நிறைவேற்றவே எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக குற்றம் சாட்டினார். சர்தார் பட்டேலின் சிந்தனைக்கு எதிராகவே காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை இருப்பதாக அவர் கூறினார். காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு படையினரின் வலிமையை எதிர்க்கட்சிகள் குறைக்க விரும்புவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். முன்னதாக சௌராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத்தில் அமைந்துள்ள ஜூனாகத் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாக கூறினார். பாகிஸ்தானுக்கு எதிராக விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய பிரதமர், அது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை பாதித்துள்ளதாக தெரிவித்தார்.
அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சி பிரமுகர்கள் மீது வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நிராகரித்துள்ளார். ஆதாரங்களின் அடிப்படையிலேயே வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத், மதச்சார்பற்ற ஜனதாதள அமைச்சர் மற்றும் திமுக மூத்த தலைவர் ஆகியோருக்கு நெருக்கமானவர்களின் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் அரசியல் ரீதியாக இச்சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதையடுத்து நடுநிலையுடன் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வருவாய்த்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டேவுக்கு கடிதம் எழுதியிருந்தது. தற்போது உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியம் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள அருண்ஜேட்லி, சோதனைகள் அனைத்தும் ஊழலை கண்டறியும் வகையில் சட்ட ரீதியாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடவுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவரது தாயார் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக அமேதியில் தொண்டர்கள் புடைசூழ ராகுல்காந்தி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். இத்தொகுதியில் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி இரானி போட்டியிடுகிறார். ராகுல்காந்திக்கு ஆதரவாக சமாஜ்வாதி, ஜனதா, பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ராஷ்டிரிய லோக்தள் கட்சிகள் அமேதி தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தவில்லை. முன்னதாக ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடுவதற்காக கடந்த 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். மக்களவைக்கு 5ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அமேதி தொகுதியும் இடம்பெற்றுள்ளது. இதற்கிடையே பீகார் மாநிலம் கட்டிகார் எனும் இடத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, ஊழல் குறித்து விசாரணைக்கு வர தயாரா என நரேந்திர மோடிக்கு சவால் விடுத்தார். ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து 3 கேள்விகளை நரேந்திர மோடியிடம் கேட்க உள்ளதாக அவர் கூறினார். 15 பெரு முதலாளிகளின் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை மோடி தள்ளுபடி செய்திருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சியோ ஏழை விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார். தமிழகத்தில் விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள காய்கறி குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரியலூரில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 3000 ஏரி குளங்கள் ஆழப்படுத்தப்படும் என்றும், மழைக்காலங்களில் உபரி நீரை தடுக்கும் விதமாக நீரோடைகளில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்றார். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டம், கால்நடை பூங்கா, உழவர் பூங்கா போன்றவை அமைக்கப்படும் என்று கூறினார். அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் புதிய பாலங்கள், செவிலியர் கல்லூரி போன்றவை அமைக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர், சிமெண்ட் ஆலைகளுக்கு இயக்கப்படும் லாரிகளில் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பெற நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக தேர்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்த அவர், கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரெதிர் துருவங்களாக இருந்து வரும் நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒன்றாக செயல்படுவது அந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளர் மற்றும் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் ஆகியோரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அணுமின் திட்டங்கள் மக்கள் அனுமதியுடன் செயல்படுத்தப்பட்டு அங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அந்த மாநிலத்திற்கே வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்றார். சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும், ராமநாதபுரம் முதல் தூத்துக்குடி வரை புதிய ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குலசேகரப்பட்டின பகுதியில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய ஸ்டாலின், உப்பு தொழிலாளர்கள் நலன் பாதுகாப்பிற்காக ஆணையம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் நாளை மறுநாள் கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் நாடு பாதுகாப்பாக இல்லை என்று கூறினார். மேலும் நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியமில்லை என்று கூறிய அவர், இது காங்கிரசின் நிலைப்பாடு மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமானது என்று கூறினார். ரஃபேல் விவகாரத்தை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால்
விவசாயிகளுக்கு உதவும் வகையில் நீர்ப்பாசன திட்டங்களும் நதிநீர் இணைப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், படித்த இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்வதன் மூலம் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று கூறினார். மக்களவைத் தேர்தல், இடைத்தேர்தல் குறித்து வெளியான கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டியதில்லை என்று அவர் கூறினார். வேலூர் மக்களவை திமுக வேட்பாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நடைபெற்ற வருமான வரி சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் உட்பட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 11 கோடியே 48 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிட்ட தொகையை விட அதிகமாக பணத்தை வைத்திருந்ததாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூவும் உறுதி செய்தார். காஞ்சிபுரத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கலை வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும், வாக்கிற்கு பணம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலகம் சார்பாக தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்து செல்லும் மக்களிடம் வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். கரூரில் மக்களவை தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினர் தபால் வாக்களிக்கும் நிகழ்வை தேர்தல் அலுவலர் அன்பழகன் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் பிரசாந்த் குமார் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். முன்னதாக தபால் வாக்குகளை பதிவு செய்ய வந்த காவலர்களிடம் வாக்குகளை அளிப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டிய நடைமுறைகள் குறித்து அவர்கள் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் தபால் ஓட்டுகள் போடும் பெட்டி காலியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டு தபால் வாக்குகள் பதிவு நிகழ்வு நடைபெற்றது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது குறித்து வருவாய்த்துறை செயலாளர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பூந்தமல்லியைச் சேர்ந்த ஒருவர் பட்டா வழங்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வேணுகோபால், வைத்தியநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இம்மாதம் 26ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். கேர் இன்ஸ்டிடியூட் சார்பில் உளவியல் ரீதியாக புற்றுநோயை குணப்படுத்துவது குறித்த ஒருநாள் கருத்தரங்கு சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பிரிட்டனின் ஹல் நகரத்தில் அமைந்துள்ள புற்றுநோய் புனர்வாழ்வு பல்கலைக்கழக பேராசிரியர் லெஸ்லி ஜி வாக்கர் மற்றும் பேராசிரியர் மைக்கேல் வாங் ஆகியோர் கலந்து கொண்டு உளவியல் ரீதியாக புற்றுநோயை கட்டுப்படுத்துவது குறித்து பேசினார். இந்த கருத்தரங்கில் தவ்லத் ஜெயின், மருத்துவர்கள் VS விருதகிரிநாதன், சுரேஷ் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. கடந்த 24 மாதங்களாக சிறையில் தாம் இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரி லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. லாலு பிரசாத் யாதவ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் சதிச்செயல் காரணமாகவே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக கூறினார்.
அப்போது பதிலளித்த நீதிபதிகள் ஜாமீன் மனு மீதான விசாரணையை மட்டும் தாங்கள் எடுத்துக் கொள்வதாகவும் இவ்வழக்கின் இதர அம்சங்களை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் தெரிவித்தனர். முன்னதாக லாலு பிரசாத் யாதவிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவ்வாறு வழங்கப்பட்டால் மக்களவை தேர்தல் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடக்கூடும் என்றும் சிபிஐ தெரிவித்திருந்தது. தீவிரவாதிகளுக்கும் பிரிவினைவாத குழுக்களுக்கும் நிதி அளித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கை வரும் 22ஆம் தேதி வரை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட யாசின் மாலிக்கை சிறப்பு நீதிபதி ராகேஷ் ஷியால் முன்பு தேசிய புலனாய்வு முகமை ஆஜர்படுத்தி அவரை 15 நாட்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரியது. 1989ஆம் ஆண்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் முஃப்தி முகமது சயீதின் மகளை கடத்தியதற்காகவும் 1990ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 4 வீரர்களை கொன்றதற்காகவும் யாசின் மாலிக் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இவர் தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி அமைப்பை தடை செய்து கடந்த மாதம் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இதுவரை பேராசிரியராக நியமிக்கப்படாதது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 186 உதவி பேராசிரியர் பணியிட நியமனத்தில் பழங்குடியினருக்கு எந்த ஒரு இடமும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்த வழக்கினை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் தேர்வு நடவடிக்கைகளில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு ஆய்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மானியக்குழுவிற்கு உத்தரவிட்டார். ஹைதராபாத் நாராயண்பட் மாவட்டத்தில் நிகழ்ந்த மண் சரிவால் பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்துள்ளனர். அங்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். திபெத்திய ஆன்மீக தலைவர் தலைலாமாவுக்கு நேற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 83 வயதான தலைலாமா உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 2 நாட்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர். புதுதில்லியில் நடைபெற்ற ஆன்மீக கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரும்பிய போது அவருக்கு இந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி பொதிகை தொலைக்காட்சி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் அரசியல் கட்சியினரின் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி இன்று முதல் ஒலிபரப்பாகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சியினர் தேர்தல் தொடர்பான தங்கள் கட்சியின் நிலைப்பாடுகளை பேசுகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவகாமி அம்மன் உடனுரை பூலானந்தீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறும் என்றும் 17ஆம் தேதி அன்று திருக்கல்யாணமும் 18ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறும் என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். இலங்கையில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அதனை களைய 5 பேர் கொண்ட அமைச்சரவைக் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மின் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் அதனை ஈடு செய்ய தனியார் நிறுவனங்களிடமிருந்து 300 மெகாவாட் மின்சாரம் பெற அரசு முயற்சித்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின் உற்பத்தி செய்ய அரசு தவறிய காரணத்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் தமது தலைமையில் 5 அமைச்சர்களை கொண்ட குழுவை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைத்துள்ளார். மாலத்தீவுகளில் முன்னாள் அதிபர் முகமது நசீதின் மாலத்தீவு ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 87 தொகுதிகளில் நசீதின் கட்சி 65ஐ கைப்பற்றி 3-2 பங்கை கைப்பற்றியுள்ளது. மாலத்தீவுகளின் வரலாற்றில் இத்தகைய மகத்தான வெற்றியை இதுவரையில் எந்த கட்சியும் அடைந்ததில்லை என்று கூறப்படுகிறது. வேறு எந்த கட்சியின் ஆதரவு இல்லாமலேயே நசீதின் கட்சி ஆட்சி அமைக்க முடியும். இஸ்ரேல் பொதுத் தேர்தலில் 5வது முறையாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெற்றி பெற்றுள்ளார்.
96% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் நெதன்யாகுவின் லிக்குட் கட்சி கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அந்நாட்டின் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி பென்னி கன்சி 36 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 120 உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் வலதுசாரிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் நெதன்யாகு ஈடுபட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். זה לילה של ניצחון אדיר, אדיר. אני מאוד נרגש שעם ישראל שוב נתן בי אמון בפעם החמישית ועוד אמון גדול יותר. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மும்பை வாங்கடே மைதானத்தில் தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி தற்போது விளையாடி வரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஃபேல் விமான ஒப்பந்த வழக்கில் புதிய ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ரஃபேல் குறித்த உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை காங்கிரஸ் திரித்துக் கூறுவது நீதிமன்ற அவமதிப்பு. நிர்மலா சீதாராமன். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதியை நோக்கிய முதல் படி. காங்கிரஸ் கருத்து. 91 தொகுதிகளில் நாளை மக்களவைத் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு. ஏற்பாடுகள் தயார். தேச துரோக சட்டத்தை காங்கிரஸ் விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளது தீவிரவாதிகளுக்கு ஆதரவான செயல். பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் வேட்புமனு தாக்கல். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும். மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் மும்பை அணி டாஸ் வென்று பஞ்சாபுக்கு எதிராக பந்து வீச்சு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.